என்னுடைய பெயர் நாராயண வடிவு. ஆண்டவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாத ஒரு காலத்திலே வாழ்ந்து வந்தோம். வேதத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவர் செய்த நன்மை, கிருபை, அன்பு, இரக்கம், சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டியதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணிடலாம். நல்ல ஞாபக சக்தி, பேச்சு திறமை, முக ஐஸ்வர்யம் இருந்தாலே 4 வசனத்தை எடுத்து பேசி 2 குட்டி கதையை சொல்லி ஒரு பாட்டை பாடுனா பிரசங்கம் முடிஞ்சிடும். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் சர்வ வல்லவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக அவரை மகிமைப்படுத்துவதுதான் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை வாசித்து பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமானார்கள். அல்லேலூயா. என் தகப்பனுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி என்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற மருங்கூருக்கும் மயிலாடிக்கும் இடையில இருக்கிற சுண்டாவளை என்கிற ஒரு குக்கிராமம். அந்த கிராமம் தான் எங்க அப்பாவுக்கு சொந்த இடம். ஆனால் நல்ல வசதி படைத்தவர். எங்க தாத்தா நல்ல வசதி உள்ளவர். தாத்தாவுக்கு 5 ஆண்கள் உண்டு. எல்லாருமே பலசாலியாக இருந்தார்கள். அநேக சொத்து உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள்.